எல்லாருமே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இங்கே ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஏசப்பா கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களாய் ஒவ்வொரு நாட்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் இயேசுவே எங்களுக்காக நீர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இங்கே வருகிறதற்கான நோக்கத்தை நீர் அறிவித்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளில் எங்களுக்கு கிடைக்கிற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பாடுகிற பாடல்களையும் கேட்கிற வார்த்தைகளையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே அப்பா அது எங்களை பிழைப்பூட்டுகிறதா இருக்கும்படியாக என் தேவன் ஆண்டவரே கிருபையா இருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, இந்த தடைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே துரிதமாய் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மை துதிக்க வாஞ்சையாய் ஓடி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உம்மை துதிக்கிற வந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால நிரம்பும்படியாகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாடுகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிப்பதிலே நீர் வாசமாயிருக்கிற தேவன் அல்லவா. உம்முடைய துதிகளின் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாய் உம்மை துதித்து ஆராதிக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பேசுகிற ஆண்டவரே ஐயா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பலத்தால் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியக்காரன் நாமத்துல உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நீர் பலப்படுத்தி ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல வேலையை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி தேவனை கொஞ்ச நேரம் துதிக்கலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல் பாடலை பாடி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம்.
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சொல்வோமா? சாத்தானை சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா.
இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அவருடைய நாமத்தினால் சொல்லும் பொழுது பேய்களோடும், எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் எல்லாம் பறந்தோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று அவர் கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யலாமா? எல்லாற்றையும் கூட செய்கிற நல்ல தேவன், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை சொன்னால் போதும் அப்பா, எல்லா பேய்கள், நோய்கள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. தைரியமா அறிக்கை செய்து சொல்லலாமா? உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சொல்லும் பொழுது எல்லா பேய்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா நோய்கள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒரு விசை கொடுத்த பாடலை கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோமா? உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. தைரியமாய் சொல்லுவோமா? உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார். உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்வோமா? கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் எல்லாம் கூடும் அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஒரு விசை கூட உம் நாமம், உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. எல்லா பேய்களும் ஓடுகிறது. உம் நாமம் சொன்னால் போதும் தைரியமாய் சொல்வோமா? பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அறிக்கை செய்து பாடுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் உம்மால எல்லாம் கூடும் அப்பா. கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் எல்லா உம்மை செங்கடலும் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்வோமா? கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் அவரால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்வோமா? தைரியமாய் கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்வோமா? உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்வோமா? அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். நன்றி அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மால் கூடும் அப்பா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். எல்லாவற்றையும் உம்மால் மாற்றக்கூடும் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிக்கலாமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா அறிக்கை செய்வோமா? உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. என் வாழ்க்கையில இருக்க எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் கூடும் ராஜா. அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உமாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. செல்வம் அவரை பார்த்து ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாமாகும் டாடி. உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும். உணர்ந்து பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும். கோலும் கையுமாக, கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோப். பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோப். பெருக செய்தீர் திரள் கூட்டமாய். உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாமாகும் டாடி. உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும். அவரால் எதுவும் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். சொல்வமாடி உம்மாலாகும், 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 எல்லாமாகும் அப்பா டாடி. உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லப்பா.
ஹalleluya. துதி செய்ய தொடங்கியதும் ராஜா எல்லா பிசாசின் வல்லமைகளும் எல்லாம் தேர்ச்சோடி போய்விடும். ஹalleluya. எங்களை விட்டு ஓடி போய்விடும் அப்பா. துதி பெருகும் பொழுது ஹalleluya உம்முடைய வல்லமையினால் எல்லா கட்டுகளும் நீங்கி போகும் அப்பா. எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் நீர். ஹalleluya. எங்கள் மத்தியில இருக்கிற அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. Thank you Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்துவோமா? Thank you Lord. நன்றி ராஜா. Hallelujah. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கையில சில விஷயங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு கலக்கம் உண்டாகும். ஆனால் என் தேவன் இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது முடியவே முடியாதா இருந்தாலும் சரி, என் தேவன் அதை எடுத்து செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற நல்ல கர்த்தர் நமக்குண்டு. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி 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 அப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இறங்கும் பொழுதப்பா எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் நீங்க எல்லா கட்டுகளும். ஹalleluya. பிசாசின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற அக்கினி. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி. Thank you Jesus. Hallelujah. வியாதியை சுகமாக்குகிற வல்லமை. Hallelujah. அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பால் அது ஒரு சிறிதான ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயம் அது. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி நன்றி. Hallelujah. Thank you Jesus. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு பிள்ளை தரக்கூடுமானால் என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும் அப்பா. ஆபிரகாமுக்கு செய்த வல்லமை, ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம். ஹalleluya. நன்றி அப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் அப்பா, அப்படிப்பட்ட அபிஷேகம் ராஜா. ஹalleluya. நன்றி 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 அப்பா. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ராஜா, ஹalleluya, முடிந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் அப்பா, நீர் எடுத்து செய்யும் பொழுது அப்பா அது எல்லாம் கூடும், அது எல்லாம் கூடும், அது எல்லாம் கூடும் அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Amen. Amen. வியாதிகளை சுகமாக்குகிறார். ஹalleluya. அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, ஹalleluya, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஹalleluya, உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது, ஹalleluya,
ஹalleluya. நமக்காக இறங்குகிற நல்ல தேவன் அவர். நமக்காக இறங்குகிற நல்ல தேவன் அவர். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். சொல்வமா? முன்னிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் போது அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஒரு அம்மாதி அந்தரமா ஷலமா ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் பதிலாக மாறிவிடும். ஒரு அம்மாதி அந்தரமா எல்லாம் ஓப்படியமா எல்லாம் தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. தடைகளை பார்த்து பேச பேச, தடைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அது உங்களுடைய பதிலாய் அது மாறிவிடும். அது தடையாய் இருக்க முடியாது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தாலே உடைக்கப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டுகளாய் கட்டப்பட்டு கிடக்கிற எல்லா விதமான நுகத்தடிகளும் in the name of Jesus I break in the name of Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபத்தின் ஆவிகளும் மறைவதாக. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஹalleluya hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே everybody close their eyes and look at Jesus. Hallelujah hallelujah hallelujah. அவரை பார்க்க உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். நீங்கள் பலங்களை பெறுங்கள். ஓ சாபத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு வல்லமை. ஹalleluya hallelujah. துதியும் ஜெபமும் பெருக ஓ எல்லா தடைகளும் பதிலாய் மாறும். தடைகள் எல்லாம் பதிலாய் மாறும். ஓ hallelujah hallelujah. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் மாறுவதற்காய் நன்றி. குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைவதற்காய் நன்றி. குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களும் மறைவதற்காய் நன்றி அப்பா. ஒரு ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் செயலாற்றுவீராக. நம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பப்படுவதாக. Hallelujah hallelujah. Thank you Lord. Don't see your problems but see the greatest power of Jesus. Hallelujah hallelujah hallelujah. Thank you Lord. Thank you Jesus. உடைய மிகப்பெரிய ப்ராப்ளத்தை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு மகா பெரியவர்.
Hallelujah. அதோ பெரியவர், Amen. அதோ பெரியவர். Amen. ஓ, அவருடைய நாமத்தை சொன்னாலே எல்லா ப்ராப்ளமும் எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. ஒவ்வொருடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய வார்த்தை ஆண்டவரே மேலோங்கட்டும் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. எங்களோட இந்த மாலையில பேசுங்கப்பா. உடைய வார்த்தை நிரப்பப்பட ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது. உடைய வார்த்தை தான் எங்களை மேற்கொள்ளும். Your word only prevail. Amen. Thank you, Jesus. உங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கார்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகட்டும். Praise God. Praise God. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை நல்லது. அவருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளது. அவருடைய வார்த்தை நம்முடைய கட்டி எழுப்பக்கூடியது. அவருடைய வார்த்தை நம்முடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி பலனடைய செய்கிறது. Praise God. எல்லாம் சொல்ல, அவருடைய வார்த்தை எனக்கு பலனை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை எனக்கு பூஸ்டாக இருக்க. மை எனர்ஜி இஸ் காட்ஸ் வேர்ட். அதில் இல்லை. என்னுடைய எனர்ஜி எங்கே இருக்கு? காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஸோ கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எத்தனை நாள் தான் அந்த வார்த்தையை கேட்கறது இல்லையா? அப்படிதானே? எத்தனை நாளாக வார்த்தையை கேட்க, இந்த வார்த்தை ஒரே வார்த்தையை. யார் அப்படி இருக்கீங்களா? யோசுவா 1. ஐந்தாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உன்னோடு இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதன்படி செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் எதை தியானித்து கொண்டிருப்பாயாக? இந்த புத்தகத்தை. யார் இரவும் பகலும் பிரச்சனைகளை தியானித்து கொண்டிருக்கிறது? 2 விதம் இருக்கு. அதையும் பார்க்கலாம், அதையும் தியானமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையும் தியானமாக இருக்கும். பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது எதுதான் தியானம் வரும்? வீட்டில் ப்ராப்ளம், ஒரே ப்ராப்ளம், எதான் வரும் முன்னாடி? எதான் நிற்கும்? என்ன தான் இருந்தால் கூட அது என்ன ஆகும்? ப்ரிவேல் பண்ண பார்க்கும். அது நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அது என்ன தான் இருந்தால் கூட அது முன்னாடி வந்து நிற்கும். பிரச்சனை வந்து நிற்கும். பட் யாருடைய உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிரப்பப்பட்டு இருக்கிறதோ, அந்த பிசாசு அந்த மைண்டில்
அந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அங்கே என்ன இருக்காது? தேர் இஸ் நோ ஸ்பேஸ். ஹார்ட் டிஸ்கெல்லாம் ஃபுல்லாயிரும். நோ பிளேஸ். சேவ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? சேவ் பண்ண முடியாது. அப்போ அது எங்கே தான் இருக்கும்? வரணுமா வேணாமா? எத்தனை இடம் சேவ் கொடுத்தாலும் என்ன இல்லை? இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுபோல் நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பி வைக்கும்போது என்னதான் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்த அந்த தாட்ஸை கொடுத்தாலும் உள்ளம் சொல்லும், there is no space. அது வரும், உள்ள என்ன பண்ணாது? சேவ் பண்ண முடியாது. உள்ள தங்காது, அது போயிடும். வரும், போயிடும், வந்தது போல போயிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், திடங்கொண்டு பலங்கொண்டு திட்டமனதாயிரு. என்னதான் எதிர்மறையான வைரஸ் தாக்கினாலும் அது அந்த ஹார்ட் அது உள்ள என்ன சாஃப்ட்வேரில் ஆன்டி வைரஸ் போடப்பட்டிருக்கு. ஒன்று ஸ்பேஸ் இல்லை, அல்லது ஆன்டி வைரஸ் சுற்றி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு ஆன்டி வைரஸ் போல இருக்கும். ஹல்லேலூயா. அது உள்ள வந்து தாக்க முயற்சிக்கும், பட் ஒன்றும் பண்ணாது. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகவே பலன் கொண்டு திட்டமானதாயிரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆகவே என்ன பண்ணு, இப்போது உன்னுடைய வழியை செழிக்க பண்ண வேண்டும் என்றால், if you want to prosper your ways, you meditate the Lord's word. Day and night. இரவும் பகலும் இரவில் எப்படி வரும்? இரவில் எப்படி தியானம் பண்ணுற? தூக்கம் தானே. டேன்னா ஓகே, நைட்டில் எப்படி? ஹவு இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள். ஒய் ஹவு? அதான் நம்ம தூங்கும்போது ப்ரேயர் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். ஆத்மாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறோம் இல்லையா? யார்கிட்ட பேசுகிறோம்? கடவுள்கிட்ட பேசுகிறது இல்லை. we speak ourselves. நம்மகிட்டே பேசுகிறோம். என் ஆத்துமாவே, மை சோல், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. யார்கிட்ட கட்டளை கொடுக்குறோம்? நமக்குள்ளே சொல்கிறோம். அதனால தான் அதை எவ்ரி டைம் அந்த ப்ரேயர் முடிஞ்சு என்ன சொல்கிறோம்? இது சொல்கிறோம். அது ஏதோ பரம்பரை இல்லை, அது ஒரு ஒரு சர்வீஸ் ஆர்டர் இல்லை. நம்ம போகிறோம். இப்போ ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? நம்ம வெளியே போகிறோம், உலகத்துக்கு உள்ளே போகிறோம். அங்கே பல எதிர் சக்திகள் இருக்கிறது, நம்மை தாக்கும்படியாய் பல வைரஸ் காத்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது அது அந்த சரியான சாஃப்ட்வேர் அழிக்கும் என்று தெரியாது. நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது கெடுக்கும் என்று தெரியாது. ஆகவே என்னது? ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்குறோம். அவரை நினை. அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கார். நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். என் வாயை அவருடைய நன்மையால் நிரப்பி இருக்கிறார். என்னுடைய வாயை நன்மையால், யாருடைய நன்மையால்? அவருடைய தேவனுடைய நன்மையால் நிரப்பி இருக்கிறார். ஆகவே அவருடைய நன்மைன்னா அவருடைய குட்னஸ், அவருடைய நன்மைகளால் என் வாய். அப்போ வாயில் உள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய நன்மைகள். வாயை திறந்த என்ன தான் வரும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்று தான் வரும். சுற்றி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கோம், அவருடைய நன்மைகளால் நிரம்பீரு. குட்னஸுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகளை என்ன செய்யாத, சொல்லாத. ஸோ அப்படி இருக்கும்போது உன் வயது எப்படி தான் இருக்கும்? எப்படி? கழுகுகளை போல, கழுகுக்கு சமானமாய். அது வயதானாலும் கொஞ்ச நாள் அப்படி போய் உட்கார்ந்துருக்கோம் மலையில், அதுக்கு திரும்பி என்ன வரும்? இளமை வரும். முந்தைய காட்டிலும் ஒரு பலன் வரும், பவர் வரும், உயர சிறகடித்து பறக்கும். அதே போல கர்த்தர் நம்மையும் பலன் கொண்டு முந்தைய காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்யும்படியாய் கர்த்தருடைய பலனால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே
என்ன செய்? இரவும் பகலும், டே அண்ட் நைட், மெடிடேட் only the word of God. மெடிடேட், நாளைக்கு பார்க்கலாம் காலையில். மெடிடேட், இரவும் பகலும், இரவும் பகலும் முணுமுணுத்துட்டே இரு. அட்டரிங். பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்து. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே பைத்தியக்காரனை போல என்ன செய்யணும்? முணுமுணுத்துட்டே இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. ஸோ அதனால தான் யோசுவா பெரிய காரியங்களை அவனால் செய்ய முடிந்தது. எத்தனை ராஜாக்கள், எவ்வளவு பலசாலியான ராஜாக்களையும் அவன் எதிர்த்து போராடினான். ஒரு போரிலாயும் அவனுக்கு என்ன கிடைக்கல? தோல்வி கிடைக்கல. எல்லா போரிலும் அவன் எதிர்த்தான் கண்டடைந்தான், வெற்றியை கண்டடைந்தான். 31 ராஜாக்களை எதிர்த்து போரிட்டான். 31 யுத்தத்திலும் அவன் ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31 அவனுக்கு வேண்டிய மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த தேசங்களை, நாடுகளை கைப்பற்றினான், ராட்சதர்களை கைப்பற்றினான். only because of God's word. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணினதுனால மிகப்பெரிய காரியத்தை அவனால் செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு வெற்றி இருந்தது, அவனுக்கு செழிப்பு இருந்தது. அவை கர்த்தருடைய வார்த்தை. இதே போல தான் ஒருத்தன் அப்போ நான் வர தொடங்கணும் இல்லையா? யார்? தாவீதும் என்னது? முதல் சங்கீதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆசையாக இருந்து, வாஞ்சியாக இருந்து, வெறுப்பாக இல்லை, ஏதோ வாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஏதோ கடமைக்காகவும் அல்ல, பிரியமாய் 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 இருந்து இரவும் பகலும் அது வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய இளம் வயதிலேயே, சின்ன பருவத்திலேயே அவன் ஒன்றை கண்டுபிடித்தான். தாவீதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? அவன் எப்படி, எந்த பேக்ரவுண்டில் இருந்தான் என்று. அவை ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுதும் கூட, வீட்டை விட்டு காட்டில் இருந்த பொழுதும் கூட, அவனுக்கு சமுதாயத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லாதிருந்தும் கூட, சகோதரத்திலும் அவனுக்கு ஆதரவு இல்லாதிருந்தும் கூட, அப்பா அம்மா இடத்துல அவனுக்கு ஆதரவு இல்லாதிருந்தும் கூட, காட்டில் எல்லாரும் நல்ல பதவியில் இருக்காங்க, இவன்கிட்ட எங்கே கிடக்குறான்? காட்டில் கொஞ்சம் ஆடுகளை வச்சுட்டு. அவனுடைய வீடே எங்கே தான்? வனாந்தரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒன்றை அவன் கற்றுக்கொண்டான். யார் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டனர், ஆனால் கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார், என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாங்க, அம்மா கைவிட்டாங்க, குடும்பம் கைவிட்டது, சமுதாயம் கைவிட்டது, என்னுடைய அண்ணன்மாரெல்லாம் கைவிட்டாங்க, பட் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அவே தான் கர்த்தருடைய வார்த்தையை அவன் தியானம் பண்ணிட்டே இருந்தான். அவன் யாருமே இல்லை அவனுக்கு. அவன் இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஆடுகள். அவன் நண்பர்கள்லாம் யாரு? காட்டுவாசிகள், காட்டு விலங்குகள் தான், பூச்சிகள் தான். அதன் மத்தியிலையும் அவன் தைரியமாயிருந்தான். நான் இப்படியா என்றைக்கும் நான் இருக்கப் போவதில்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமை வாழ வைத்த ஆண்டவர், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்தவனை பெரிய சந்ததியாய் மாற்றின ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு கொடுத்த வார்த்தையை நான் நம்ப போகிறேன், பிடித்துக் கொள்ள போகிறேன். யோசுவாவிடத்தில் சொன்ன வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன், அதை நான் தியானித்துக் கொண்டிருக்க போகிறேன் என்று காட்டில் தன்னம் தனியாய் கர்த்தருடைய வார்த்தையை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தான். அவனால் கையால் அவனுக்கு கைக்கு வந்ததையெல்லாம் செய்தான், பயமில்லாமல் செய்தான். காட்டு விலங்குகள் எதிர்த்து வந்தது, எதிர்த்து நின்றான். அவன் பலன் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கத்தான் செய்யும். நான் என்ன செய்வேனோ, காட்டில் இருந்து ஆடுகளை மேய்த்தாலும் நான் செழிக்கத்தான் செய்வேன். ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த காட்டு விலங்குகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் செய்வது செழிக்கும், நிச்சயமாய் செழிக்கும். ஏண்டா, என்னுடைய வாயில் என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. அது என்னுடைய உணவாய் இருக்கிறது, அதனுடைய தியானமாய் இருக்கிறது.
ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் இதுதான் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் இருப்பேன் என்று முடிவுக்கு வந்தான். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகவே நான் துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன். துன்மார்க்கருடைய பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்க போகிறேன், அதை வாசிக்க போகிறேன், அது தியானம் பண்ண போகிறேன். என் தியானம் பண்ணிகிட்டே இருந்தான் காட்டில் இருந்துட்டு. அவை தான் 3ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான், எனக்கு என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். பாருங்க, அது உண்மையாகவே சொல்கிறான், என்னுடைய சத்துருக்கள் அவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். வாசிங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்னுடைய நண்பர்களை காட்டிலும் எனக்கு சத்துருக்கள் தான் அதிகம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்? அவனுடைய தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை. கடவுள் நினைச்சா கூட அவனால் நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது. அதான் நம்ம லாங்குவேஜில் சொன்னா, கடவுள் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. அந்த நிலைமையில் இருக்கிறான். ஏன்னா நோ ஃப்ரெண்ட், குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, சத்துருக்கள் தான். ரட்சிப்பில்லை என்று சொல்லுக, என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். சேலா. யோசிக்கிறான், சத்துருக்கள் அதிகமாக இருக்கு. அடுத்த சொல்ல 3ஆம் வசனத்தில் ஆனாலும், என்னது இல்லை, ஆனாலும், எதுக்கு ஆனாலும், யாரும் இல்லை, எல்லாம் சத்துருக்கள். அவனுக்கு கடவுள் நினைச்சா கூட அவனால் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த நிலைமையில இருக்கிறான், யோசிக்கிறான். அப்படியா? ஆனாலும் சொல்லு, ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் மேலோங்கி நிற்கிற அந்த மாலை வேளையில, உங்களுடைய சில பிரச்சனை உங்களுடைய அமுக்கி கீழே தள்ளுகிறதா? வாழ வழி இல்லை என்று உங்களுடைய உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு சத்தம் உங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கு, உன்னால் முடியாத, உங்களுடைய குடும்பம் சீரழிய போகிறது. ஒரு சத்தம், ஒரு எதிர்மறையான சத்தம் சில சமயங்கள் நம்முடைய காதுகளை வந்து தொனிக்கிறது. எல்லாம் இருக்கப்பட்டு முன்னால் முடியாது, குடும்பத்தில் பல பிரச்சனைகள். ஆனாலும் வியாதியின் கொடூர